அந்த போட்டோ பிரச்சனைய வச்சு மகள் நீ இந்த வீட்டை விட்டு துரத்தலான்னு பிளான் பண்ணோம். எல்லாம் தலைகீழா மாறி போச்சே. இது எப்படி நடந்துச்சு? அதுக்குள்ள எப்படி போட்டோ மாத்திருப்பா? ஹேய், இப்ப எதுக்கிட்ட என் ரூம்குள்ள வந்த? பாவம் பைத்தியக்காரி மாதிரி தனியா புலம்பிட்டு இருந்தியே, அதான் உன் சந்தேகத்தை தீர்த்து வச்சுட்டு போலான்னு வந்தேன். என்ன சொல்ற? ஏய், நானும் ஆதியும் இருக்கிற போட்டோவை காட்டி என்ன இந்த வீட்டை விட்டே அனுப்பலான்னு தானே மதியோட அப்பாவையும் அம்மாவையும் இங்க வர வச்ச. ஆனா என்ன ஆச்சு? உன்னோட பிளான் ஊத்திக்கிச்சுல்ல, அத பத்தி சொல்லிட்டு போலான்னு தான் வந்தேன். ஓஹோ, அப்படின்னா என்னோட பிளான் தெரிஞ்சு போச்சா? ஆமாடி, நீ இவ்ளோ கிரிமினல் தனமா யோசிக்கும் போது நான் யோசிக்க மாட்டேனா? கிரிமினலுக்கு மத்தியில வாழணும்னா கொஞ்சம் கிரிமினல் தனமா யோசிச்சாதானே முடியும். அதான் அத கொஞ்சம் அப்ளை பண்ணு. பாவம், தோத்துட்டு பைத்தியம் பிடிக்காத குறையா அலையிற. ஹேய், நீ ஆதி கூட சேர்ந்திருந்த போட்டோவை உன் பெட்டிக்குள்ள வச்சிருந்ததை நான் பார்த்தேன்டி. ஆனா அதுக்குள்ள என்னமோ மேஜிக் பண்ணி மாத்தி வச்சிட்டல. இன்னைக்கு வேணா நீ தப்பிச்சிருக்கலாம், ஆனா ரொம்ப நாளைக்கு நீ இந்த நாடகத்தை போட முடியாது. ஒரு நாள் நீ வசமா மாட்டுவ. நான் என்னடி தப்பு பண்ண மாற்றத்துக்கு? நீதான் மதிய கொள்றதுக்கு திட்டம் போட்ட. ஒரு காஃபி ஷாப்ல எவன் கூடவோ ஏற்காடு போகணும்னு நீ பிளான் பண்ண. அத நான் பார்த்தேன். உன்கிட்ட இருந்து மதிய காப்பாத்தணும்னு தான் நானும் ஏற்காடுக்கே கிளம்பி வந்தேன். நான் நினைச்ச மாதிரியே என்கிட்ட வசமா ஏற்காடுல மாட்டினேன். ஆனா உன்னோட அதிர்ஷ்டம் தான் அன்னைக்கு ஆதி கிட்ட உன்னை காட்டி கொடுக்க முடியாம போயிடுச்சு. ஆனா கூடிய சீக்கிரம் ஆதி உன்னை பத்தி தெரிஞ்சுப்பான். அதுக்கப்புறம் அவனாவே உன்னை இந்த வீட்டை விட்டு விரட்டி அடிப்பான். அத நான் செஞ்சு காட்டுறேன். நீ நினைக்கிறது கனவுல கூட நடக்காது. ஏன் வீட்டுக்குள்ளே வந்து எனக்கே சவால் விடுறியா? கூடிய சீக்கிரம் உன்னை இந்த வீட்டை விட்டு துரத்துறேன்டி. இது உன் வீடு இல்ல, உன் அத்தை வீடு. உனக்கு அத்தை வீடுனா மதிக்கு மாமியார் வீடு. அவ புருஷன் வீடு, அப்ப இது அவளோட வீடு. உன் அத்தைக்கே நான் சவால் விட்டவ, நீ எல்லாம் ஏமாத்துறோம். இனியாவது வாழை சுருட்டிக்கிட்டு ஒழுங்கா இருக்கிறதுக்கான வழிய பாரு, இல்லனா நீ ரொம்ப கஷ்டப்பட்டுருவ. ஏய், உங்களுக்கெல்லாம் என்ன தகுதி இருக்குன்னு இன்னும் இந்த வீட்ல இருக்கீங்க? போய் தொலைய வேண்டியதானே. ஏய், நல்லா கேட்டுக்கோ. நான் மனசால ஆதிய கட்டி போட்டவ, மதி தாலியால ஆதிய கட்டி போட்டவ. ஆனா நீ ஆதியோட மனசுல இடம் பிடிக்க தகுதியே இல்லாத ஒரு கேவலமான பிறவி. அதனாலதான் ஆதிக்கு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமும் அவனை குறுக்க வழியில அடையறதுக்கு பாத்துட்டு இருக்க. அவன் கட்டின பொண்டாட்டியவே கொலை பண்ண பாக்குற. ஏய், ஆமாண்டி, நான் மதிய கொல்லதான் ட்ரை பண்ணேன். அதான் ஏற்காட்டிலே சொல்லிட்டேனே, உன்னால முடிஞ்சா ப்ரூவ் பண்ணிக்க போடி. எவ்வளவு தைரியம் இருந்தா ஏன் முன்னாலே என் ஃப்ரெண்ட கொலை பண்ண ட்ரை பண்ண பார்த்தேன்னு சொல்லுவேன். எனக்கு வர கோவத்துக்கு உன்னை அங்கேயே கொன்னிருப்பேன்டி. ஆனா உன்னை பத்தி வெளியே தெரியாம போயிடும். அதனாலதான் நான் பொறுமையா இருக்கேன். இல்லனா நான் யாருக்காகவும் பார்க்க மாட்டேன். இன்னொரு தடவை நீ மதிய தொடணும்னு நினைச்ச அதே இடத்துல உன்னை கொன்னுடுவேன். நல்ல வேலை இந்த போட்டோவை யாரும் எடுத்து பிரிச்சு பார்க்கல. அப்படி பார்த்திருந்தா எல்லாரும் இன்னும் நான் ஆதிய காதலிக்கிறேன்னு நினைச்சிருப்பாங்க.
அதே சாக்கா வச்சு ஏற்காட்டுல மதிய கொலை பண்ண முயற்சி பண்ணது நான் தான் ஸ்வேதா கதை கட்டியிருப்பா. மதியோட அப்பாவும் அம்மாவும் அதை நம்பியிருப்பா.